ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு என்ன? 7ஆம் நாள் வழிபாடு. அப்போ இந்த 7ஆம் நாள் வழிபாடுன்றது அதில் சூக்ஷ்மமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நல்ல தனதானியங்களை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த சப்தம நாள்னு சொல்லுவோம். அந்த சப்தம நாளில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தாமரை நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்தாமரையா பிங்க் கலர் தாமரையா 2 தாமரையும் என்ன நிறத்தில் கிடைக்கிறதோ அந்த நிறத்தால் புஷ்பங்களால் அலங்காரம் செய்யலாம். அதே மாதிரி அம்பாளுக்கு நீங்கள் ஒரு பெரிய விக்கிரகமாக வச்சுருக்கீங்க, சிலை ரூபத்தில் அம்பாள் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா அந்த நிறத்தில் பட்டினால் ஆனதோ இல்லை காட்டன் லெவலில் இருக்கிறதுலையோ நீங்கள் தாராளமாக அம்பாளுக்கு அலங்காரம் செய்யலாம். நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அம்பாளுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஜுவல்ஸ்லாம் இருந்தால் அம்பாளுக்கு வச்சு அலங்காரம் செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கும். இன்றைக்கி ஸ்வர்ணத்தால் அபிஷேகம் செய்யலாம். ஸ்வர்ணத்தால் அபிஷேகம் செய்கிறதுனா என்ன? தங்க காசு, வெள்ளி காசு இந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் வருமா? சத்தியமாக வரும். வாராகியை வழிபடுவதன் மூலமாக அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபத்தையும் நமது ஸ்ரீ மகாவாராகி அம்மன் உங்களது வாழ்க்கையில் கொடுப்பாள். இது சத்தியம். உங்களை பார்ப்போற்றும் வேந்தனாக வாழ வைப்பாள். அவரவர் கர்ம வினையை பொறுத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற இடத்துக்கு மைண்ட் லெவலில் வந்துட்டிங்கன்னா அள்ளி கொடுப்பாள் வாராகி. புரிஞ்சுக்கணும். நம்ம மனசில் தான் விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் அவனுக்கு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும், இவன்கிட்ட கொடுத்தா அவன் வீட்டுக்குள்ளே மட்டும் தான் கொண்டு போவான், நிறைய பேர் தரமாட்டான். அவனுக்கு தெரியும், அம்பாளுக்கு தெரியும். ஆனால் வாராகியை நல்லா பாருங்களேன், வாராகி வழிபட்டு பாருங்கள். நல்ல வாராகி தாசர்கள் இருந்தீங்க, வாராகி பக்தர்கள் இருந்தால் கீழே இருக்கிறவங்களாம் டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது இது சத்தியங்க. வாராகியை நீங்கள் வழிபட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். பீஸ்னால் ஒரு அமைதி நிலை கிடைக்கும். ஏன்? உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி, கூடையே இருக்கிற துரோகி, அதே மாதிரி எப்படா இவன் விழுவான், எப்படா என்னடா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவள் சிம்ம சொப்பனமாக இருப்பாள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அம்மா தாயே வாராகி, என்னை சுற்றி நடக்கிறது எனக்கு இன்னுமே தெரியாதும்மா, நீ தான்மா என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்கணும். சரணாகதி அடைஞ்சு நீங்கள் பாடு போயிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் மகாவாராகி ரூபத்தில் போயிட்டீங்கன்னா, இந்த மகாவாராகியை பற்றி நிறைய ஸ்பெஷலாக பேசியிருக்கோம். நிறையா என்னோடய டீம்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க அந்த எத்தனை ரூபங்கள் இருக்குது, ஏன் மகாவாராகியை வழிபடணுங்கிறத பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கில் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பாருங்கள். அந்த லிங்க்கையும் போய் பாருங்கள். அப்போது எல்லா வகையான செல்வத்தையும் கொடுப்பாள். அப்போ இந்த நிறத்தினால் ஆன உடைகளை அணிந்து நீங்களும் அணிங்க. நீங்கள் அந்த பூஜை செய்கிறவங்க நீங்களும் அணிங்க. அதே மாதிரி இந்த புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறதும், அதே மாதிரி நெய் தீப விளக்கேற்றி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நெய் வேணும், ஒரிஜினல் காராம்பசு நெய் வேணும். நம்ம வாராகி அம்மனோட பக்தர்கள் கேட்குறீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். தமிழ்நாட்டிலே நாங்கள் தாங்க காராம்பசு நெய் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். அதுலேயும் நான் 10% டிஸ்கவுண்ட்டோட நம்மளோட வாராகி பக்தர்களுக்காக தர காத்திருக்கேன். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியர் கட்டணம் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோம் அன்பர்களே. அதை வேணும்னாலும் பயன்படுத்திக்கோங்க. ஒரிஜினல் சந்தன பவுடர் வேணும் அப்படின்னு, அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு வேணும் அப்படின்னாலும் ஒரிஜினலான சாண்டல்வுட் பவுடரும் 10% டிஸ்கவுண்ட்டில் நம்ம தரோம். தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த 7ஆவது நாள் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சமான விஷயங்கள் கிடைக்கும். சரிங்க, எனக்கு காசு தங்க காசு இல்லை, வெள்ளி காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ₹1 காசு எடுத்துக்கலாம், ₹5 காசு எடுத்துக்கலாம். ஒரு உப்பு தண்ணியில் நல்லா அதை நல்லா அலம்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்பாளுக்கு முன்னாடி ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வணங்குங்க. யாரை? ஸ்ரீ மகாவாராகி அம்மனை வணங்குங்க. இதையே மூல மந்திரமாக வச்சுக்கோங்க. 9 நாளும் இன்றைக்கி சாயங்காலத்தில் அந்த பூஜை பண்ணும்போது இந்த மூல மந்திரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். 9 நாளும் இதுதான் நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களோட, என்னுடைய குடும்பத்தாரோட, நம்ம குடும்பத்தாரோட மந்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். நமது மகாவாராகி அம்மன் உங்களை வாழ வைப்பாள், ஜெயிக்க வைப்பாள். இது சத்தியம், நீங்கள் நம்புங்க. அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்? அகத்தியர் சித்தர் சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சித்தர், இந்த சித்தர்,
அந்த சித்தர் இந்த சித்தர் அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது அகத்தியர் மகான், சரிங்களா? சித்தர்களில் உயர்ந்தவர்னு சொல்லப்படக்கூடிய சித்தர் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி இன்றும் அன்றும் என்றும் நமக்கு பெருமையை தேடி தரக்கூடிய ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு உபதேசம் செய்த மந்திரமே இந்த மகாவராகி அம்மனோட மூலமந்திரமான ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோசுதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோசுதே. அப்படின்னா என்ன? ஓம் குண்டலி புரவாசினி அப்படின்னா என்ன? குண்டலினி சக்தியை வெளியே எடுப்பவளே, குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி, சண்டனையும் முண்டனையும் அழித்தவளே. சண்டன் முண்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தை உருவாக்கணுமா, கருப்பு மாந்திரிகத்தை. அப்போ காளியால் உடைக்க முடியலை, பத்ரகாளியால் உடைக்க முடியல, துர்கையால் உடைக்க முடியல. அப்போ சக்தி ஸ்வரூபமாக இருந்து ஸ்ரீயந்திரத்தில் இருக்கக்கூடிய மகாமேருவில் இருக்கக்கூடிய நம்ம ஆதிபராசக்தி சொல்லி நம்மளுடைய லலிதா சொல்லி அப்போ உக்ரஸ்வரூபமாக வந்தது தான் வாராகியம்மன். வாராகியம்மன் வந்து தான் சண்டனையும் முண்டனையும் அழிக்கிறார். அதனால சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி. மந்திரம் சொல்கிறவங்க தான் பண்டிதர்னா நினச்சிக்கூடாது. பக்தியோடு இருக்கிற நீங்களும் பண்டிதர்களே, புரிஞ்சுக்கணும். அன்போடு கும்பிட்றீங்க பார்த்தீங்களா, நீங்களும் பக்தியானவர்களே, நீங்களும் பண்டிதர்களே. அப்போ பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. இது மகாவாராகியாக நினச்சி கும்பிடணும். மகாவாராகி அம்மா உன்னை நான் வணங்குகிறேன், வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி. நீங்கள் அஷ்டலக்ஷ்மியை தனியாலாம் போய் வழிபடவே வேண்டாம். மகாவாராகி அம்மனே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி. அப்போ அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணின்னா இந்த அஷ்டலக்ஷ்மியை மனசார கும்பிட்றதா நினச்சி மகாவாராகியை நினச்சிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி. அஷ்டதாரித்ரிய நாசினி அப்படின்னா என்ன? 8 வகையான தரித்திரம் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த 8 வகையான தரித்திரத்தை அழிப்பவளே அஷ்டதாரித்ரிய நாசினி. இஷ்டகாம பிரதாயினி. நான் கேட்பதையும் தருபவளே, நான் கேட்காததையும் தருபவளே. சில நேரத்தில் நம்ம நினச்சிப்போம் 1 கோடி ரூபா இன்னும் 10 நாளுக்குள்ளே வந்தால் அப்பா எப்படி இருக்குன்னு நினைப்போம். அந்த 1 கோடி ரூபா வந்தால் நம்ம தோக்குற மாதிரி சூழ்நிலை நடந்தால் வாராகி உங்களுக்கு கொடுக்க மாட்டா. உங்களுக்கு அதனால் பிரச்சனை வரப்போகுதுன்னா கொடுக்க மாட்டா. அப்புறம் போய் வாராகி எனக்கு செய்யலையே, வாராகி செய்யலையே, கொஞ்ச நாள் கழித்து உணர்வீங்க, நல்ல வேலைடா அந்த காசு வரல. இதில் 1 கோடியை வச்சுக்கோங்க, இல்லை 10,000 வச்சுக்கோங்க, 1000 ரூபா வச்சுக்கோங்க, இல்லை 100 கோடி வச்சுக்கோங்க, 5000 கோடி வச்சுக்கோங்க, என்னமோ வச்சுக்கோங்க. அவங்க வசதியை பொறுத்து எவ்வளோ வேணுமோ ஃபில் இன் த பிளாக்ஸ் நீங்களே பண்ணிக்கோங்க. அதனால இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. அப்போது நான் கேட்பதையும் தருபவளே, நான் கேட்காததையும் தருபவளே, அம்மா தாயே மகாவாராகி நான் உன்னை வணங்குகிறேன். இதையே மூலமந்திரமாக டெய்லி நீங்கள் வழிபடக்கூடிய அம்சங்களோட இதை மூலமந்திரமாக நினச்சி நீங்கள் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லியே நீங்கள் வழிபாடுகள் செய்யும் போதும் நீங்கள் ஸ்வர்ணங்கள் இருந்தால் அம்பாளுக்கு முன்னாடி வைக்கலாம், வெள்ளிக்காயின் இருந்தால் வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி எனக்கும் வரணும்னு நினைக்கிறவங்க 1 ரூபா காயின் வச்சுக்கோங்க, இல்லை 5 ரூபா காயின் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காயின்ஸை வச்சு கூட நீங்கள் தாராளமாக இதை வச்சு அம்பாளுக்கு முன்னாடி வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த ஒவ்வொரு தடவை இந்த மந்திரங்களை சொல்லி கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் விமர்சையாக செய்கிறீங்களா, இப்போ ஒரு 100 பேர் வராங்க, 200 பேர் வராங்களா, ஒரு 200 காயின் வச்சுக்கோங்க, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கும் அந்த காயினை ஸ்வர்ண காசுன்னு சொல்லி கொடுங்க, முடிச்சு போட்டு கொடுங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும், குடும்பத்தோட சௌக்கியமாக இருக்கட்டும். அவங்க நல்லா இருக்கும்போது அதோட அருள் உங்களுக்கும் வரும் நண்பர்களே. இந்த ஆஷாட நவராத்திரி திருவிழாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை நம்மளுடைய ஸ்ரீ மகாவராகி பீடம் கோவில்பட்டி. கோவில்பட்டிங்கிறது எந்த கோவில்பட்டினா சாத்தூர் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அமைந்துள்ள ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் வச்சு நம்ம மகாவராகியை வந்து நம்ம வழிபட போகிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்கணும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தாராளமாக அந்த 9 நாளும் நீங்கள் அங்கே தங்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் நம்ம ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு தங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணலைங்க. பட் ஒருவேளை நீங்கள் தான் உங்களோட சொந்த இதில் நீங்கள் பண்ணிக்கணும், அப்படி நீங்கள் தங்கி பண்ணணும்னாலும் தாராளமாக, அது கோயில்பட்டிங்கிறது ஒரு பெரிய நகரம் தான், அங்கே தங்கி சாயங்கால நேரத்தில் பூஜைகளை தாராளமாக 9 நாளும் விரதம் இருந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் டெய்லியே லைவ் வந்து ஒவ்வொரு நாளும் பூஜைகள் அதில் ஒளிபரப்பப்படும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டெய்லி நாங்கள் அதில் ஹோமங்கள் பண்ண போகிறோம், அதே மாதிரி டெய்லி விளக்கு பூஜைகள் பண்ண போகிறோம், டெய்லி அன்னதானங்கள் பண்ண போகிறோம், டெய்லி விமர்சையான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளுதவியும் செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக விரும்பினா இது கட்டாயம் கிடையாது.
நீங்கள் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு நீங்கள் ஒரு வேளை விரும்புனீங்க, என் கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களால் முடிஞ்ச விஷயங்கள்லையும் நீங்கள் பங்கேற்றுக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நெய் தீப விளக்கு ஏற்றிக்கிறது, அதே மாதிரி வந்து பஞ்சமுக விளக்கு ஏற்றி பண்ணுறது, ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு நெய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணும்னா வாராகி பக்தர்களுக்கு நாங்கள் விற்கக்கூடிய விலையிலேருந்து 10% தள்ளுபடியில் நம்ம தரோம். தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து விடாமல் செய்யுங்க. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வணங்குங்க. யாரை? ஸ்ரீ மகாவாராகி அம்மனை வணங்குங்க. இதையே மூல மந்திரமாக வச்சுக்கோங்க. 9 நாளும் இன்னைக்கு சாயங்காலத்தில் அது பூஜை பண்ணும்போது இந்த மூல மந்திரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. 9 நாளும் வந்து இதுதான் உங்களோட நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களோட, என்னுடைய குடும்பத்தாரோட, நம்ம குடும்பத்தாரோட வந்து மந்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். நமது மகாவாராகி அம்மன் உங்களை வாழ வைப்பாள், ஜெயிக்க வைப்பாள். என் அன்பு சகோதரிகளுக்காக இது நான் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதை ஒரு பாசமான ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ உங்கள் குருவாவோ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் அன்போடு சொல்கிறேன், ஒருவேளை இந்த காலங்களில் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு 5 நாள் கணக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் வந்துடுதுன்னா ரொம்ப மனசு வெதும்பாதீங்க. இதுக்காக ஆல்டர்னேட்டாக டேப்லெட் போட்டு அதை நிறுத்துறது செய்கிறது இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை வந்துடுது, 2 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 3 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 4 நாள் பூஜை பண்ணுறீங்க, டக்குன்னு சைக்கிள் வந்துருச்சு, மந்த்லி சைக்கிள், அந்த மாத கணக்குகள் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பட் அந்த அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாள் அதோடையே போயிட்டு பூஜையும் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? வாராகி அம்பாள் ரொம்ப வேகமான தெய்வம் அல்லவா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல், இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை விஷயங்கள் முடிந்த பின்னாடி இது ஒன்று நமக்கு எதாவது தப்பாக போயிடுச்சு, நமக்கு மன வருத்தம் வந்துருச்சு, போன வருஷம் அத்தனை பேர் வருத்தப்பட்டு சொன்னீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அது இயற்கையாக நடக்கிற விஷயம், இதுக்காக நீங்கள் போய் சுவாமி உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் மனசார அம்பாளை மனசார வாராகி அம்மனை கும்பிடுங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை 3ஆவது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள் உங்களுக்கு மனசார சுவாமியை கும்பிடுங்க. அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாள். 9 நாள் வழிபாடுகளை யாரெல்லாம் வந்து செய்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு நான் சொன்ன முறைப்படி செஞ்சவங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீக பரிசு நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் என்ன முறையில் சொன்னனோ அந்த நேரத்தில் நீங்கள் உடை அணிந்திருக்கணும், பக்தியோடு அதை செஞ்சுருக்கணும், அந்த மூல மந்திரத்தை சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ எடுத்து 8110933300 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு எப்படி நான் போன வருஷம் உங்களை ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து நீங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ, அதை நான் அந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் கம்மியாக சொல்கிறேன். பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்காக தரப்படும், ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும், இந்த போட்டியில் கலந்துக்கணும், ஆன்மீக போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வீடியோவை பார்த்து அதில் நம்ம சொன்ன முறைப்படி அந்த வழிபாடுகளை செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் என்னான 8110933300க்கு தினசரி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் அதை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க, உங்கள் பேரை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. இதை 9 நாளும் விடாமல் செய்யக்கூடிய, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெற போகிறீங்க. அதேமாதிரி நம்ம மதித்து சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்றதுக்காக உங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கணும் என்ற எண்ணத்தில் உங்களுக்காக இந்த ஆன்மீக பரிசு, ரொம்ப வேல்யூபிளான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.